பற்றுதலின் மீது புத்தரின் ஞானம். பற்றுதல் துன்பத்தை உருவாக்கும். விடுவித்தால் அமைதி பிறக்கும் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? நாம் எதையாவது மிகவும் பிடித்துக் கொண்டு வைத்திருக்கும் போது, ஒரு மனிதரை, ஒரு தருணத்தை அல்லது ஒரு பொருளை, அதை இழக்க வேண்டிய நிலை வந்தால் அந்த வலி மிகவும் ஆழமாக இருக்கும். சில நேரங்களில் தாங்க முடியாத அளவுக்கு. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இளவரசன் ஒரு போதி மரத்தின் கீழ் அமர்ந்தார். அவர் கண்களை மூடி வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மைகளில் ஒன்றை கண்டுபிடித்தார். அவரின் பெயர் சித்தார்த்த கௌதமர். உலகம் அவரை புத்தர் என்று அழைத்தது. அவர் சொன்ன ஒரு எளிய உண்மை இன்று வரை மனிதர்களை விழிப்பூட்டுகிறது. துன்பத்தின் மூல காரணம் பற்றுதலே. புத்தர் ஒருபோதும் அன்பு கொள்ளாதே என்று சொல்லவில்லை. மகிழ்ச்சியை அனுபவிக்காதே என்றும் சொல்லவில்லை. அவர் சொன்னது, பிடித்துக்கொண்டு ஒட்டிக்கொள்ளாதே. ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை ரசிப்பது நல்லது, ஆனால் நாளையும் இதேபோல் இருக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நினைத்தால் அதுதான் பற்றுதல். ஒருவரை நேசிப்பது அழகானது, ஆனால் அவர் எனக்கே சொந்தம் என்று நினைத்தால் அதுதான் பற்றுதல். பற்றுதல் என்பது, இது இப்படியே இருந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று மனதில் பிடித்து வைத்துக் கொள்வது. ஆனால் வாழ்க்கையின் உண்மை என்ன? எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாம் மாறுகிறது. எல்லாம் நிலையற்றது. தொடக்கமுள்ள அனைத்திற்கும் முடிவு உண்டு. நாம் வாழ்க்கையின் ஓட்டத்தை எதிர்த்து பிடித்துக் கொண்டால் அதில்தான் துன்பம் பிறக்கிறது. இப்போது ஒரு சிறிய கதையை கேளுங்கள். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. பல ஆண்டுகள் பணம் சேமித்த பிறகு ஒரு நாள் அவன் செய்தது, ஒரு புதிய கார் வாங்கியது. அவன் அந்த காரை பெருமையுடன் வீட்டிற்கு கொண்டு வந்தான். கிராமம் முழுவதும் அதை பார்க்க வந்தது. மனைவி மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தாள். குழந்தைகள் கத்தி மகிழ்ந்தனர். அவர்கள் அனைவரும் காரில் ஏறி ஒரு சவாரி சென்றனர். பசுமையான வயல்கள், குளிர்ந்த காற்று, சிரிப்புகள். அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தது. மாலை அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர். அந்த மனிதன் காரை பார்த்து மனதில் நினைத்தான், இது என்னுடைய கார். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு கல் வந்து முன் கண்ணாடியை உடைத்தது. அந்த நொடியில் எல்லாம் மாறிவிட்டது. சிரிப்பு மறைந்தது, மகிழ்ச்சி மறைந்தது. அந்த மனிதன் சோகமாக சொன்னான், இந்த கார் நல்லது இல்லை. இது வந்ததிலிருந்து துரதிர்ஷ்டம்தான். முழு குடும்பமும் சோகத்தில் மூழ்கியது. அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு வயதான முதியவர் அருகே வந்தார். அவர் சொன்னார், நான் ஒரு காரை வாங்க நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த காரை விற்க விரும்புகிறாயா? ஆனால் கண்ணாடி உடைந்ததால் சில தள்ளுபடி வேண்டும். சில நொடிகள் யோசித்த பிறகு அவர்கள் சம்மதித்தனர். அவர்கள் காரை விற்றுவிட்டனர். அவர்கள் வீட்டின் முன் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று 3 கற்கள் பறந்து வந்து பின் கண்ணாடி, இடது ஜன்னல், வலது ஜன்னல் அனைத்தையும் உடைத்துவிட்டன. அங்கு சில நொடிகள் அமைதி. பின்னர் அதே மனிதன் திடீரென்று சிரிக்க ஆரம்பித்தான். அவன் குதித்தான், கைத்தட்டினான். குடும்பமும் சிரித்தது. முதியவர் குழப்பமாக கேட்டார், ஒரு கண்ணாடி உடைந்தபோது நீ மிகவும் சோகமாக இருந்தாய். இப்போது 3 கண்ணாடிகள் உடைந்திருக்கின்றன. ஆனால் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய். ஏன்? அந்த மனிதன் அமைதியாக சிரித்தபடி சொன்னான், ஏனெனில் அது இனி என் கார் இல்லை. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். கார் அதே கார், கற்கள் அதே கற்கள். ஆனால் ஒரே மனிதன் ஒரு நேரத்தில் துன்பம் அனுபவித்தான், மற்றொரு நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தான். என்ன மாறியது? ஒரே ஒன்று, பற்றுதல். கார் என்னுடையது என்று இருந்தபோது அதன் சேதம் அவனுடைய வலியாக இருந்தது. அது வேறொருவருடையது ஆனபோது அதே சேதம் அவனை பாதிக்கவில்லை. பொருள் துன்பத்தை உருவாக்கவில்லை. அதற்கான பற்றுதல்தான் துன்பத்தை உருவாக்கியது. நாம் இதையே வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் செய்கிறோம். மனிதர்களிடம், பொருள்களில், நம் பதவிகளில், நம் கடந்த காலத்தில், நம் எதிர்காலத்தில். நாம் பிடித்துக்கொண்ட ஒவ்வொரு தருணமும் துன்பத்தை உருவாக்குகிறது. நாம் விடுவிக்கும் ஒவ்வொரு தருணமும் அமைதியை தருகிறது. சிறிது விடுவித்தால் சிறிது அமைதி,
முழுவதும் விடுவித்தால் முழு அமைதி. பற்றுதலை குறைக்க ஒரு எளிய வழி இருக்கிறது. முதலில் எல்லாம் நிலையற்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இரண்டாவது, உரிமை உணர்வை விட நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது என்னுடையது என்று நினைக்காதீர்கள். இதற்காக நான் நன்றி கூறுகிறேன் என்று நினையுங்கள். மூன்றாவது, நீங்கள் வலியை உணரும்போது உங்களிடம் கேளுங்கள், நான் எதற்கு பற்றிக் கொண்டிருக்கிறேன்? அங்கேதான் பதில் இருக்கும். புத்தர் சொன்ன உண்மை மிகவும் எளிமையானது. பற்றுதல் துன்பத்தை உருவாக்குகிறது. பற்றுதல் இல்லாத இடத்தில் அமைதி உள்ளது. கடந்த காலத்தில் தங்காதே. எதிர்காலத்தை கனவு காணாதே. நிகழ்தருணத்தில் வாழு. பற்றுதலை விட கற்றுக்கொள்ளுங்கள். சுதந்திரமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.